மேலே நின்றங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அச்சுத்தனரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சுத்தனரியாயே சர்வேசனுடைய மாதாவே, அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சுத்தனரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும். எங்கள் தின்ன செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையிலே விடவிடாதேயும் தீமைந்து எங்களை ரெட்டி தரலும். மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஆமென். பிரியமானவர்களே, நம் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரிய வெஸ்பர் ஆராதனை இடம்பெறும் இவ் ஆராதனையில் 4 சங்கீதங்களும் ஆனால் அன்னையின் மகிமை பாடலுமாகிய 5 பாடல்கள் பாடப்படும். ஆரம்பமாக இறைவணக்கம் பாடப்படும். முதலாம் சங்கீதத்தில் மீட்பளிக்கும் மெசியாவின் மகிமை எடுத்துரைக்கப்படுகிறது. 2ஆம் சங்கீதத்தில் விடுதலை பெற்ற மகிழ்வில்
ஆண்டவர் இல்லம் சென்று வெற்றி முழக்கமும், 3ஆம் சங்கீதத்தில் இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு அளித்த வெற்றிக்காக புகழ் பாடுவதும், 4ஆம் சங்கீதத்தில் தாழ்நிலை நின்ற மக்களை நலன்களால் நிரப்பிய நிகழ்வும் எடுத்து பாடப்படுகிறது. அடுத்ததாக ஆனால் அன்னையின் மகிமை விழித்து பாடப்படுகிறது. இப்படியாக மாலை ஆராதனை வெஸ்பர் எம் பங்கில் வருடம் துணையாளர்
பெருக